திறமையும் தேவனும். நம்ம படிப்பு, புத்தகம், எழுத்து இதிலே கவனம் செலுத்த வேண்டியது தான். ஆனால் அதை விட யார் வாழ்க்கையில் சாதிக்கிறாங்கன்னா அவர்கள் தனித்திறமையை கண்டுபிடித்து அதில் வேலை செய்கிறவர்கள் தான் பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பார்க்கிறார். ஆமென். சும்மா எதையாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டா நோ. ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கில். கடவுள் உங்களுக்கு எந்த வரங்களை கொடுத்துருக்கிறார், என்ன திறமைகளை கொடுத்துருக்கிறார், அதில் ஃபோக்கஸ் பண்ணால் நடிகனா மட்டும் இல்லை நாடையே ஆளலாம் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு பெரிய உதாரணம். நம்ம வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்றோம். மார்க் வாங்கினவங்களாம் இப்போ முதலமைச்சருக்கு வேலை பார்க்க போகிறோம். எல்லாம் ஐஏஎஸ் எல்லாம் படித்தவங்களாம் வாங்கப்பா முதலமைச்சருக்கு வேலை பாருங்கப்பா. ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். திறன்களில், திறமைகளில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு பார்க்காதீங்க, அவன் எதில் தனித்திறமையாக இருக்கிறான்னு பார்த்து அதை வளர்த்து விடுங்க. அதில் அவங்க பெரிய ஆளாக வருவாங்க. நம்ம ஆட்கள் படிப்பு முக்கியம், அப்போ வேலைக்கு தான் போவாங்க கண்டிப்பாக. தாவீதுக்கு ஒரு தனித்திறமை இருந்தது, அப்படியே இந்த கல்லை சுற்றி அடிக்கிறது. அது மட்டும் இல்லை, என் இனிய பொன் நிலாவே அவன் என்ன பாட்டு படிச்சான்னு தெரிலங்க. அப்புறம் என்ன பண்றது? சரி, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே. இவன் போட்ட மியூசிக்கு அரண்மனைக்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. ராஜா ஒரு நாள் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கிறான். யாராவது நல்ல மியூசிஷியன் இருந்தா கூட்டுவாங்க அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க, ஸ்கில்ஸ். பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனை பெரியோரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். தமிழ் பைபிளில் அது என்ன வருதுன்னா, கிஃப்ட் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிடறோன்னா ஏதாவது பரிசு கொடுக்கறதுன்னு வச்சிடறோம். அது ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ஸ்கில்ஸ், ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த திறமை சரியாக பயன்படுத்தப்பட்டால் அவர்கள் பெரியவர்களிடத்தில் போய் நிற்பார்கள். எப்படி வருது பாருங்க. A man's gift, எல்லாம் சொல்லுங்க, man's gift makes room for him and bring him before great man. எல்லாம் சொல்லுங்க, உங்கள் திறமை உங்களுக்கு அரண்மனைக்கான கதவுகளை திறக்கும். பைபிள் ரொம்ப அழகா சொல்லியிருக்குது. இன்ட்ரோடக்ஷன், தாவீது அப்படின்னு அவனை பத்தி எவ்வளவு வருது பாருங்க. அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அப்படியே பட்டியெல்லாம் அடுக்கிறாங்க பாருங்க. வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக பெத்லேயின் குமாரனாகிய ஒருவன் கண்டிருக்கிறேன். அப்போ பலவிதமான ஸ்கில்ஸ் அவன் டெவலப் பண்றான். சும்மா ஒருத்தன் வந்து மக்களை இது பண்ணல. டான்ஸா விஜய், சென்டிமெண்ட், இது ஃபைட்டு, உடம்பு ஃபிட்டு, நோ ஜங்க் ஃபுட்டு, அதனால தான் உடம்பு ஃபிட்டு. நம்ம வந்து அவ்வளோ டிசிப்ளின், கரெக்டாக இருக்கணும், என்ன சாப்பிடணும், எத்தனை மணி தூங்கணும், எல்லாம் இங்கே பாருங்க. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். இவ்வளோ திறமைகள் இருந்தால் மட்டும் போதுமா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இப்போ நம்ம பிரசன்னத்தில் மட்டும் இருந்துடக்கூடாது, ஸ்கில்லையும் டெவலப் பண்ணும். ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அப்படின்னீங்கன்னா தட்டக்காட்டி விழுந்துருவீங்க. அவருடைய பிரசன்னம் தேவையா இருக்குது. நம்ம ஆட்கள் ஒன்று இந்த பக்கம் வந்துடுறான், இல்லை அந்த பக்கம் போயிடறான். ரெண்டையும் சேர்த்து வைப்பா. திறமையும் தேவனும்.